அந்த கடத்தல் எப்படி நடக்குது, அதுல ஹீரோ எப்படி சிக்கலையும் தாண்டி ஜெயிக்கிறாரு அப்படின்னு திரைக்கதை கொஞ்சம் வேகமாவே கொண்டு போயிருக்காங்க. கடைசியில வில்லன்களை எல்லாம் ஜெயிச்சு அந்த காட்டுக்குள்ள தந்த பிசினஸ் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படிங்கறத கிளைமாக்ஸா கொண்டு வராங்க. ஆனா அங்கதான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய தாதாவா கெஸ்ட் ரோல்ல வந்திருக்காரு. அவர் வர்றது சில நிமிஷம் தான், ஆனா பில்டப் கொஞ்சம் அதிகமாவே கொடுத்திருக்காங்க. அடுத்த பாகத்துக்கு அவர் மெயின் வில்லனா வருவாரோ அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு அவரோட பில்டப் இருக்கு. ஆனா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆண்டனி வர்கீஸ் எப்பவும் போல உருன்னு முகத்தை வச்சுட்டு சண்டை காட்சிகளை மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வில்லனா நடிச்ச சுனில் கதாபாத்திரம் மிரட்டலா இருக்குன்னே சொல்லலாம். இடைவேளைக்கு அப்புறம் வர துஷாரா விஜயன் ஒரு பக்கமான சண்டைக்காரியா வராங்க. அவரோட கெட்டப்பும் சண்டை காட்சிகளுக்கு படத்துக்கு ஒரு பிளஸ்னே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் ரெனே டேவ் படத்துக்கு தேவையான டார்க் ஃபீல கொண்டு வந்திருக்காரு. கேஜிஎஃப் படத்துக்கு மியூசிக் பண்ண ரவி பல்சர் தான் இங்கேயும் மியூசிக் பண்ணிருக்காரு. இசையும் மிரட்டலா இருக்கு. ஆனா சில இடங்கள கொஞ்சம் ஓவர் சத்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சுருக்கமா சொல்லணும்னா காட்டாளன் ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் படம் தான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இது குடும்பத்தோடவோ இல்ல பெண்களோடவோ பாக்குற மாதிரியான படம் கண்டிப்பா கிடையாது. ரத்த வன்முறை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சில இடங்களை ஏன் இவ்வளவு கொலைகள், எதுக்கு இந்த அளவுக்கு வன்முறை அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கும் சீன்கள் இருக்கு. படத்துல இவ்வளவு நடிகர்கள் இருந்துமே சிலரை தவிர மத்தவங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லன்னு தான் சொல்லணும். கேஜிஎஃப் புஷ்பா மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான படத்தை எதிர்பார்த்துட்டு போனா அதுல இருக்கிற சுவாரஸ்யம் இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆக மொத்தத்துல காட்டாளன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஷன் படங்களை விரும்பி பாக்குறவங்களுக்கு ஒரு முறை தாராளமா பார்க்கலாம். ஆனா ரொம்ப யதார்த்தமான கதையை எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும்.